ஹடிம்பா தேவி டெம்பிளோட என்ட்ரிக்கு வந்துட்டோங்க. அப்படியே நம்ம உள்ளே போகலாம். கைஸ், நம்ம வந்து ஹடிம்பா டெம்பிளுக்கு போகிற வழி வந்து கண்டுபிடிச்சிட்டோங்க. இங்கே பாருங்க, போர்டு இருக்குது. இந்த மலை மேலே வந்து ட்ரெக் பண்ணி போனோங்க. இங்கே பாருங்களேன், மூச்சு நின்றும் பொழுது அந்தளவுக்கு மூச்சு வாங்குதுரா. கைஸ், ஒரு 2 minutes வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு ட்ரெக் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த இடமே செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்கும்னு. எவ்வளோ பெரிய பைன் மரம் இருக்குது பாருங்களேன். எப்படியும் 100 வருஷம் 200 வருஷம் மரமாக இருக்கும். நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்தது இந்த டெம்பிளை பார்க்க தாங்க. காட்டுக்கு நடுவில் ஒரு 2 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த டெம்பிள் நீங்கள் பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், ஹடிம்பா தேவி டெம்பிளுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இது வந்து சுமார் 500 வருஷம் பழமையான கோவிலுங்க. நம்ம மணாலியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவிலுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே வந்து இந்த கோவில் வந்து இருக்குங்க. ராமாயணம், மகாபாரதம், இந்த இதிகாச கதைகளில் வந்து வானர்கள், தேவர்கள், இந்த அசுரர்கள்னு சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து ஒரு இனம், ஒரு ஃபேண்டசிக்கலாக கூட இருக்காங்க. நீங்கள் ராவணன் கேள்விப்பட்டீங்க. ராவணரும் ஒரு அசுரர் குலத்தை சேர்ந்தவர் தான். அந்த மாதிரி ஒரு அசுரர் குலத்தை சேர்ந்த பெண் தான் ஹடிம்பா தேவி. எங்கள் மகாபாரதத்தில் பீமரோட முதல் மனைவியான ஹடிம்பா தேவியோட டெம்பிளுங்க. அவங்க வந்து இந்த காட்டில் வந்து இந்த கோவிலில் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அது மித்தாலஜிக்கல் ஸ்டோரின்னு சொல்கிறோம், ஆனால் அவங்க வாழ்ந்த உண்மையான இடம் இன்னுமே இருக்குல்ல. சில விஷயத்த வந்து நம்ம மனுஷனால, நம்ம சக்தியால் புரிஞ்சிக்க முடியாதுங்க. அதுக்கு வந்து இன்னொரு ஹையர் டைமென்ஷன் ஆஃப் திங்கிங் தேவை. அப்போ தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும்.